வாய்ப்பு கொடுத்த ஷாሎም ஊழியத்தை செய்கின்ற அருமையான அண்ணன் ராஜா சிங் அவர்களுக்காக, அக்கா ஞானம் அக்காவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அக்கா சொன்னது போல ஸ்கிரிப்சர் யூனியன் விபிஎஸ் ஊழியத்து நிமித்தமாக நாங்கள் நெருக்கமாக பழகும் வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அன்னை அந்த அப்போ தமிழ்நாடு செக்ரட்டரியா இருந்தாங்க, ஒரே செக்ரட்டரி தான். அப்போ அன்னை விபிஎஸ் நடந்த பகுதிகளை வந்து பார்வையிடுவதற்காக வரும்போது அவங்களுடைய டிவோஷன், அந்த மார்னிங் டிவோஷன் டைம்ல அன்னை ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணும்போது, விபிஎஸ் டீச்சர்ஸை மீட் பண்ணி ஷேர் பண்ணும்போது நாங்க உட்கார்ந்து கேட்பதற்கு மிகுந்த வாஞ்சியோடு நல்ல தொடர்ந்து இந்த ஊழியத்திலே அவர்கள் செய்து வருகின்ற நல்ல பணிகளுக்காக சமாதான காலம் என்று சொல்லும் பொழுது குடும்பங்களிலே சமாதானம் என்னும் திருச்சபை வாழ்விலை குடும்பங்களை அழைத்து குடும்ப குழுக்கள் இப்படியாக நடத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கும்படியாக நாம் கடந்து வர இருக்கிறோம். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சேஷ்மய ஆண்டவரே, இந்த வேளையிலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது கர்த்தாவே. அதை நாங்கள் கற்றுக்கொள்வது என்பது கடினமான காரியம். ஆனால் சில காரியங்கள் நாங்கள் இந்த ஒரு வார காலமாக அதிலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தையை நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கும் பாக்கியிருக்கிறார். இதிலே பங்கு வருகின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஒரு பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். இதுல 66 அதிகாரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை எழுதியவரை குறித்து நாம் நன்றாக அறிவோம். ஏசாயா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஆமோஸ் என்பவருடைய குமாரன் என்று 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமோஸின் குமாரனாகிய என்று ஏசாயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆமோஸ் என்பவர் ராஜ குடும்பத்திலே உள்ள ஒருவர் என்பதாக அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ராஜ குடும்பத்திலே ஒருவர், குறிப்பாக அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் மன்னர்களுக்கு நெருங்கிய உறவினராக இருந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆமோஸின் குமாரன், அவர் ஒரு அரச குடும்பத்தில் இருந்து வந்தவர். அதாவது பாரம்பரியமாக என்ன அறிந்து கொள்கிறார்கள் என்றால், உசியா ராஜாவின் மிக நெருங்கிய உறவினராக இருந்திருக்கலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு அவர் இருந்தவர். அவருடைய பெயருக்கான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய மொழியிலே ஏசாயா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயருக்கான அர்த்தம் என்னவென்றால் தேவனின் ரட்சிப்பு, இல்லை என்றால் தேவனே ரட்சிப்பு என்று சொல்லலாம் என்று சொல்லுகின்றார்கள். தேவனின் ரட்சிப்பு என்பதுதான் ஏசாயா என்பதாக எபிரேய மொழியிலே இருக்கிறதாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. மாத்திரமல்ல, அவருடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல ராஜாவுக்கு உறவினராக இருந்தபடியினாலே அவரை குறித்து அவர் ராஜாக்களுக்கு ஆலோசகராக இருந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக உசியா ராஜாவின் காலங்களில் இருந்து அவர் ஆலோசகராக இருந்திருக்கிறார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அவர் சில மன்னர்களுடைய காலங்களிலே அவர் ஆலோசகராக இருந்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ராஜா என்று நாம் பார்க்கும் பொழுது சில மன்னர்களுடைய பெயர்களை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவர்கள் ஆண்ட வருடங்கள் இவற்றை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. எந்தெந்த ராஜா என்று நாம் பார்ப்போம் என்றால், அதிலே நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவதாக அவருடைய ஊழியம் உசியா ராஜாவின் காலம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
இந்த உசியா ராஜாவினுடைய காலங்களை நாம் பார்க்கும் பொழுது, உசியா ராஜாவினுடைய காலங்கள் நாம் ஒருவேளை தெளிவாக நாம் சொல்வோம் என்றால், இவர் ஊழியம் செய்த காலங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் மிக சிறப்பாக ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலகட்டங்களிலே, அதாவது இவரை குறித்து சொல்லும் பொழுது சொல்வார்கள், இவர் 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன் 740வது ஆண்டிலிருந்து, கிறிஸ்து பிறக்கும் முன் 740வது ஆண்டிலிருந்து அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அவர் எந்தெந்த காலகட்டங்களிலே ஊழியம் செய்தார் என்பதாகவும் வரலாறு குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அவர் சில நாம் இந்த ராஜாக்களை குறித்து சொல்லும் பொழுது, யூத ராஜாக்கள் குறிப்பு அவர் தென் பகுதியிலே ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரராக அவரை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் ஊழியம் செய்த காலம் 60 ஆண்டு காலம், 740ஆம் ஆண்டிலிருந்து 680ஆம் ஆண்டு வரை. கிறிஸ்துவுக்கு முன் அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல தான் வரும், அதாவது பின்னோக்கி வந்துட்டு இருக்கும் அந்த நம்பர். அதன் அடிப்படையிலே அவர் 60 ஆண்டு காலமாக ஊழியம் செய்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக உசியா ராஜாவின் காலம் 740ஆம் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணம் 740ஆம் ஆண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து யோதாம் ராஜாவினுடைய காலம் 740ஆம் ஆண்டிலிருந்து 731ஆம் ஆண்டு வரை இருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் முதலாம் வசனத்திலே ஏசாயா 1:1 பார்க்கும் பொழுது, யூதாவி ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யூதா எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த யோதாம் 740ஆம் ஆண்டிலிருந்து 731ஆம் ஆண்டு வரை அவர் அரசாட்சி செய்திருக்கிறார் யூத தேசத்திலே. ஆகாஸ் 731ஆம் ஆண்டிலிருந்து 715ஆம் ஆண்டு வரை அவர் மன்னராக ஆட்சி செய்திருக்கிறார். அதை தொடர்ந்து நாம் அறிந்திருக்கிற எசேக்கியா ராஜா 715ஆம் ஆண்டிலிருந்து 686ஆம் ஆண்டு வரை அவர் மன்னராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது மனாசேயினுடைய நாட்கள், இந்த மனாசேயினுடைய நாட்களிலே 686ல இருந்து 642 வரை அவர் இருந்திருக்கிறார். அவருடைய காலகட்டங்களிலே குறிப்பாக 680லே ஏசாயா மரண தண்டனை மனாசே மன்னரால் விதிக்கப்பட்டு அவர் மரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவரை குறித்து சொல்லுகின்றார்கள். இப்படியாக அவருடைய ஊழிய காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய காலகட்டங்களிலே இருந்த தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கின்றோம். யார் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆமோஸ், ஓசியா, மீகா ஆகிய தீர்க்கதரிசிகள். ஆமோஸ் 765 753 வரை, ஓசியா 755 710 வரை. அதை தொடர்ந்து மற்ற காலகட்டங்களிலே மீகா தீர்க்கதரிசி, இந்த 4 தீர்க்கதரிசிகள் ஏசாயா, ஆமோஸ், ஓசியா, மீகா ஆகிய 4 தீர்க்கதரிசிகளையும் 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள் என்று வரலாறு குறிப்பிட்டு சொல்லுகிறது. 8ஆம் நூற்றாண்டு என்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்ப இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல இதை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது, உசியாவினுடைய நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முதல் 5 அதிகாரங்கள், 1லிருந்து 5 அதிகாரம் வரை உசியாவின் நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். 6வது அதிகாரம் யோதாம் மன்னருடைய நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். 7லிருந்து 14 வரை உள்ள அதிகாரங்கள் ஆகாசனுடைய நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். 15லிருந்து 66 வரை எசேக்கியாவினுடைய நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதுல சில வார்த்தைகள் ரொம்ப முக்கிய இடம் பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று
சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல முழுசும் நம்ம பார்க்கும்போது இது தவிர 6 முறை காணப்படுது. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மட்டும் அது 29 முறை வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து 29 முறை அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றார். இரண்டாவதாக தேவனுடைய தாசன், கர்த்தருடைய தாசன் என்கின்ற பதம் 20 முறை வந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக சங்கீதம், நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சில அதிகாரங்கள் உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்றால் 53ஆம் அதிகாரம், பின்னால் நாம் அதை குறித்து படிப்போம். இந்த 53ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்லும் பொழுது இன்னும் சில ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தக அதிகாரங்கள், அதை தெளிவாக நம்ம பின்னால் உங்களுக்கு சொல்ல போறேன். உதாரணமாக அதுக்கு என்ன நாம் பெயர் கொடுக்கிறோம் என்றால் பாடுபடும் தாசனின் சங்கீதம். பாடுபடும் தாசனின் சங்கீதம். ஆகவே தேவனுடைய தாசன், கர்த்தருடைய தாசன், ஆண்டவருடைய ஊழியக்காரர், இந்த பதங்கள் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தால இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல முதல் 35 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்போடு பேசுகின்ற காரியம், அதாவது எச்சரித்து சொல்லுகின்ற வேத வசனங்களை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். 36ல இருந்து 39 வரை நம்ம பார்க்கும்போது பரிசுத்தர் விடுதலை கொடுக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்தர் விடுதலை கொடுக்கிறார் என்பதாக எழுதப்படுகின்றது. அதுக்கப்புறம் 40ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 40ஆவது அதிகாரம் முதல் வசனத்துல ஆரம்பமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 66ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஆறுதலின் வசனங்களாக அமைகிறதை நாம் பார்க்கின்றோம். ரட்சிப்பின் நிமித்தமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது இதை நான் ஏற்கனவே சொன்னது போல இதை பல விதங்களிலே நாம் இதை பிரித்து எழுதுகின்றோம். அந்த முதல் 35 அதிகாரத்திற்குள்ளாகவும் நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் சில குறிப்புகளோடு கூட பிரித்து நாம் அதை படிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக எச்சரிப்பின் தீர்க்க தரிசனங்கள், அதாவது பரிசுத்த பாதையிலே நடத்துவதற்காக ஒழுங்குபடுத்துகின்ற காரியம், ஹோலி டிசிப்ளினேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசுத்தத்திற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு தீர்க்க தரிசன பகுதி எச்சரிப்பின் தீர்க்க தரிசன பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுல முதல் இந்த 12 அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது முதல் 12 அதிகாரங்கள் 35ல முதல் 12 அதிகாரங்கள் வரை நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம மற்ற அதிகாரங்களை நாம் பின் நாட்களிலே நம்ம இன்னைக்கும் நம்ம நாளைக்கு இதை சிந்திக்க போயிடும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக முகவுரை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த 12 அதிகாரங்கள் நாளைய நம்முடைய தியானமாக ஸ்டடியாக இருக்கும். இதுல நம்ம பார்க்கும்போது யூதாவுக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். அதை நாம எப்படி பிரிச்சு பார்க்கிறோம்னா, முதல் அதிகாரம் யூதாவை குறித்த தீர்க்க தரிசனம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யூதாவுக்கு நியாய தீர்ப்பு சொல்லுகின்ற தீர்க்க தரிசனமாக முதல் அதிகாரம் இருக்கிறது. 2ல இருந்து 4 வரை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாள், அதை குறித்த ஒரு எச்சரிப்பு. 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 6வது அதிகாரம் ஏசாயாவை அழைக்கின்ற ஒரு விதத்தை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்து வரை நாம் பார்க்கும் பொழுது அசீரியர்களால் இஸ்ரேல் தேசம் நொறுக்கப்படுகின்றதை பற்றி சொல்லப்படுகிறது. வீழ்த்தப்படுகிறதை குறித்து சொல்லப்படுகிறது. அதுல 7வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போதுதான் அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இம்மானுவேலின் அடையாளங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக ஏசாயாவினுடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள் வருகிறது. அதாவது மகேர் ஷால் அஸ்பாஸ் என்கின்ற இந்த ஒரு குமாரனுடைய பெயர் அமைந்திருக்கிறது.
ஒரு அர்த்தம் நிறைந்ததாக அமைகிறதை நாம் பார்க்கின்றோம். இதுவும் ஒரு அடையாளம் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது 9வது அதிகாரத்துல, இது 8வது அதிகாரத்துல மகேஷ் அல் அஸ்பாஸ் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. 9வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது மேசியாவினுடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேசியாவினுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம் 9:1-7 வரை. அதுக்கப்புறம் 9வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது எப்ராஹீமுக்கு கொடுக்கப்படுகின்ற நியாய தீர்ப்பை குறித்து அதிலே எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ளதை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது ஆண்டவரால் அசீரியா தேசம் வீழ்த்தப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. அதை 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் வரை நம்ம படிக்கிறோம். முதல் பகுதி அசீரியா ஆண்டவரால் நொறுக்கப்படுகிறதை குறித்து 10ஆம் அதிகாரம் 5லிருந்து 19 வரை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு, இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான முறைகளை குறித்து 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் 11வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த 11வது அதிகாரம் பொதுவா சில சமயங்கள்ல நாங்க கிறிஸ்துமஸ் நாட்களிலே செய்தி கொடுப்பதற்காக பயன்படுத்துவது என்னன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை மீண்டும் கட்டுவது, இல்லையென்றால் மீட்டெடுப்பது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை தான் நாம் 11வது அதிகாரத்தை படிக்கிறோம். அதுக்கப்புறம் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த விதத்திலே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே காணப்படுகின்ற சில காரியங்கள் நாம் வரும் நாட்களிலே படிக்க போகிறேன். இது முகவுரையாக இதை குறித்து சொல்லியிருக்கிறேன். நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆனா நான் இந்த நேரத்தை கருதி அதுல மிக அதிகமாக எவ்வளவு குறைக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாக குறைத்து நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக சில அசீரிய மன்னர்களுடைய பெயர்களும் அறிமுகமான சில மன்னர்களுடைய பெயர்களும் இதுல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சல்மனாசார், அதே போல பிளேசர் என்பது, சரகோன் என்பது, அதே போல செனகரிப், இந்த அசீரிய மன்னர்களுடைய பெயர்களையும் அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். நான் ஏற்கனவே சொன்னது போல பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கின்றபடினாலே நாம் சில நாட்கள் இதிலிருந்து சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். தொடர்ச்சியாக நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அதை தொடர்ந்து நாம் நாளைய தினத்திலே மற்ற காரியங்களை சிந்திக்கலாம். குறிப்பாக 12வது அதிகாரம் வரை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகமாக தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை பிற தேசங்களில் உள்ள மக்களுக்கு சொல்லுகிறது நிமித்தமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்பதை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசியை கிட்டத்தட்ட ஒரு 5 மன்னர்களுடைய காலகட்டங்களிலே நீர் வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே, நாங்களும் இந்த விசுவாசத்திலே பலப்படும்படியாக நீர் கிருபை உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மக்கள் நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போல எங்களுடைய வாழ்விலே நாங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மால் ஆசீர்வதிக்கப்படும்படியான பாக்கியத்தை நீர் கட்டளையிட்டுள்ள வேண்டுமென்று சொல்லி கிருபைதானோ எங்களை தாங்கி நடத்தியுள்ள வேண்டுமென்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.